ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோ பொங்க வச்சதை பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் மாட்டு பொங்கலை பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். ஹாப்பி மாட்டு பொங்கல் டு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், பொங்கல் வீடியோ பார்த்தீங்களா? ஓகே, இதுதான் எங்கள் மாடு. உங்களுக்கே தெரியும் மாடு பேர் என்னன்ட்டு. சொல்லட்டுமா? லக்ஷ்மி. லக்ஷ்மி லக்ஷ்மி இதான் லக்ஷ்மி. அது அதோட குட்டி. அதோட பேர் துளசி. ஓகேவா? ஓகே, இன்னைக்கு மாட்டு பொங்கல்னால ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம குளிக்க வைக்கலாம். ஓகேவா? ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டேன், மக்கியும் எடுத்துக்கிட்டேன். முதல்ல மாட்டு மேலே ஊற்றுவோம். ஓகேவா? லக்ஷ்மி எப்படி ஜாலியாக இருக்குதா? இன்னைக்கு உனக்கு ஹாப்பி பர்த்டே லக்ஷ்மி. ஸோ நல்லா ஜாலியாக குடி லக்ஷ்மி. துளசிக்கும் ஹாப்பி பர்த்டே உங்கள் 2 பேருக்கும். ஓகேவா? நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தண்ணி எடுத்துட்டு ஃபுல்லாக ஊற்றுங்க. மாடை செம்மையாக வெள்ளையாக பலன்னு இன்னைக்கு நம்ம குளிக்க வைக்கிறோம். ஓகேவா? வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குளிக்க வைக்கிறோம். ஸோ நம்ம நல்லா மாடை தேய்ச்சி குளிக்க வைக்கலாம். ஓகேவா? ஜாலியாக இருக்குதா? என்ன தண்ணி ஜாலியாக இருக்குதா உனக்கு? கண்ணுக்குட்டி, என்ன கத்துற? ஜாலியாக இருக்குதா? கொஞ்ச நேரம்தான், அதுக்கப்புறம் சரியாயிடும். சரியா? கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு உனக்கு பொட்டுக்கிட்டுலாம் வச்சுட்டு படைச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ ஜாலியாக சாப்பிட்லாம். எல்லாமே உன் ஃபேவரட்டான பொருள் தான் வச்சுருக்குறோம். ஸோ நீ நல்லா ஜாலியாக சாப்பிடு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்லேயே மாடு இருக்கா? இன்னைக்கு மாட்டு பொங்கலுக்கு மாட்டை குளிப்பாட்டினீங்களா? சொல்லுங்கள் கமெண்டில். ஓகேவா? செம ஜாலியாக இருக்குல்ல மாட்டை குளிப்பாட்டுறதே ஒரு ஹாப்பி. போதும் மாட்டை குளிப்பாட்டினது. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, அப்புறம் அதுக்கு சளி பிடிச்சிக்க போகுது. பாவம் இல்லை. போதும். ஓகே, ஓரளவுக்கு எல்லா அழுக்குமே சுத்தமாக போயிடுச்சு. ஓகே, பக்கெட்டில் இருக்க தண்ணியெல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசி தண்ணி தான். இதையும் அப்படியே மேலே எடுத்து அப்படியே ஊற்றி விட்டுறலாம். ஓகே குட்டியால் மாட்டை சூப்பராக குளிப்பாட்டிட்டடி. ஓகே யூனி, மாடு கண்ணுக்குட்டி 2ம் அழகாக குளிச்சிருச்சு. இந்த இடம் ஈரமாக இருக்குது. நம்ம வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா? ஒரே சகதியாக இருக்குது, அப்புறம் ஈரமாயிடும். நம்ம வேறு இடத்துக்கு காஞ்ச இடத்துக்கு கூட்டிட்டு போயிடலாம். ஓகே மீரா, நானும் அதான் மீரான்னு நினச்சேன். அக்கா மீராக்கா, நான் கூட்டிகிட்டு போகிறேன்க்கா. யூனியக்கா, நான் கூட்டிகிட்டு போகிறேன்க்கா நம்ம மாட்டை லக்ஷ்மியை. நான் அப்படி பிடிச்சிட்டு மாடு போ சொக். கண்ணுக்குட்டி, மெதுவா போ. பால் குடிச்சிக்கிட்டே தான் போவியா? மெதுவா போ. மீராக்கா, இந்த இடம் ஓகேவாக்கா? பார்த்து சொல்லுங்கக்கா. குட்டியால் இடம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் முன்னாடி கூட்டிட்டு போ. இன்னும் கொஞ்சம் கூட்டிட்டு போ, அதான் நல்லா இருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. நம்ம இந்த இடம் சூஸ் பண்ணிக்கலாம். அதான் செம்ம சூப்பராக இருக்கும். ஓகேவா? இதான் அழகா. யூனியாக்கா, இந்த இடம் செம்மையா இருக்குக்கா. இந்த இடத்த மாட்டை வச்சு படைச்சிடலாம்க்கா. ஓகேவாக்கா? ஓகே குட்டியால, இந்த இடமே நல்லா சூப்பரா இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு கோலம் போடலாம். கோலத்துக்கு இந்த அச்சு வச்சிருக்கேன். மேலே லேசாக கோல பவுடர் போட்டு தேய்ச்சி விட்டுட்டானா அதோட அச்சு கீழே விழும். ஓகேவா? இரு வச்சு தேய்ச்சி பார்க்குறேன். இப்படி பிடிச்சிக்கிட்டு ஃபுல்லாக அந்த கோலா பவுடர் சுற்றி போட்டோன்னா நல்லா அந்த அச்சு கீழே விழும். எடுத்து பார்க்குறேன். வாவ், அழகான பூ டிசைன் வந்துருச்சு பாருங்க. செம்மையாக இருக்குல்ல? ஓகே, பூக்கோலம் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்னன்னா மாட்டுக்கு பொட்டு வைக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மஞ்சள் வச்சு அப்புறம் குங்குமம் வைக்கலாம். மாட்டுக்கு கண்ணுக்குட்டிக்கு எந்த இடம் தோணுதோ எல்லா இடத்துலையும் நம்ம வைக்கலாம். இப்போ கண்ணுக்குட்டிக்கு வைக்கலாம், வயிற்றுல வைக்கலாம், அப்புறம் யூனியக்கா நவருங்க பின்னாடி வைக்கலாம், அப்புறம் கண்ணுக்குட்டிக்கு வைக்கலாம், அப்புறம் காலில் வைக்கணும். எல்லா இடத்துக்கும் குங்குமம் போட்டு வச்சாதான் மாடு ரொம்ப அழகாக லக்ஷ்மி லட்சணமாக இருக்குப்பா பார்க்கவே. வாவ் யூனியக்கா, செம்மையாக இருக்குக்கா. மாடு பார்க்க நல்ல லட்சணமாக இருக்குக்கா. ஓகே யூனி, செம்மையாக எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த மாட்டுக்கு தேவையானது இந்த தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதோட ஃபேவரட் சாப்பாடு வச்சுருக்கேன். அரிசியும் பருப்பும் பச்சை பயிரும் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு ஊற வச்சு சாப்பிட்டா தானே அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? அதோட ஃபேவரட் திங் இங்கே வச்சுருக்கேன். எங்கள் லக்ஷ்மிக்கு அரிசி ஊற வச்ச அரிசி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஊற வச்சு கொடுத்தோன்னா அதை ஃபுல்லாத்தையும் சாப்பிட்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மாலை இருக்குது. லக்ஷ்மிக்கு மாலை போடலாம். தலையை காட்டு. வெரி குட் லக்ஷ்மி, வெரி குட், சூப்பர்.
ஓகே, மாலை போட்டாச்சு. இப்போ லக்ஷ்மி பார்க்க நல்லா லட்சணமாக இருக்குது. அடுத்தது 2 கரும்பு இங்கே வச்சிடலாமா? எங்கே வைக்கிறது? சரி, நம்ம லக்ஷ்மியோட ஃபேவரட் கரும்பு தானே, சரி லக்ஷ்மிக்கிட்டே வச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனி, நீ அந்த சைடு போயிட்டு உட்காரு யூனி. லக்ஷ்மி ஒன்று கூட்டாலும் ஒன்று கூட்டுறோம், குளிச்சுது இல்லை. அப்புறம் அந்த கரும்பையும் கொண்டு போய் அந்த பக்கம் வச்சிரு, வெயிட்டாக இருக்குது இந்த பக்கம். ஓகேவா? சூப்பர் யூனி, சூப்பர் யூனி. இந்த கரும்பையும் அந்த பக்கம் அதே மாதிரி நிற்க வச்சிரு. அது என்ன வச்சிருக்க? ஓஹோ, மண்ணு இதா? சரி ஓகே, அதே மண்ணு இதை வச்சு அந்த கரும்பையும் இங்கே நிற்க வச்சிரு. என்ன நிற்க முடியலையா? ஓகே நின்றுச்சு யூனி, கரெக்டாக இருக்கு. ஆமா மீரா, செமையா இருக்கு மீரா. 2 கரும்பு நிற்க வச்சோடனே செமையா இருக்கு. மாடு, எல்லாம் உன்னோட ஃபேவரட் திங்ஸ் தான் இருக்கு. வாவ் மீராக்கா, யூனி அக்கா செம்மையா அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்கக்கா, செம்மையா இருக்கு. நெக்ஸ்ட் இலை எடுத்துட்டு வந்து மாட்டுக்கு போட்டு படைக்கலாம். ஓகேவா? இது இலை வைக்க முடியல, இடிக்குது. தண்ணி அந்த பக்கம் வச்சிருங்க. சாதத்தை இப்போ அரிசி ஓகே, இப்போ மாட்டோட அரிசி, ஃபேவரட் அரிசி, ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் போடுங்க. அதுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி கத்துது பாருங்க, அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காட்டக்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் அரிசியும் போடு. சரி, அது சாப்பிட்டதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஓகேவா? இதுதான் மாட்டுக்கு ரொம்ப பிடிக்கும், பீன்ஸு. நாங்கள் எப்போ சந்தைக்கு போனாலும் இதுக்கு 1 கிலோ பீன்ஸ் வாங்கிட்டு வந்துடுவோம். இந்தா சாப்பிடு. பீன்ஸ் தான் இதுக்கு நல்லா மொறுன்னு சாப்பிடும், பல்ல வச்சுக்கிட்டு. ஓகேவா? பீன்ஸ் இதோட ஃபேவரட். ஓகே மீரா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மீரா. அதுக்கு பிடிச்ச பீன்ஸு, இலையில ஊற வச்ச சாதம், தண்ணி எல்லாமே வச்சாச்சு. இப்போ ஓகே, இப்போ படைக்க வேண்டியதான். தட்டில் விபூதி குங்குமம் வச்சாச்சு, ஒரு கற்பூரத்தையும் வச்சாச்சு. 2 வத்தி ஓகே, 2 வத்தியும் வச்சாச்சு. இப்போ சாமி கும்பிட வேண்டியதுதான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? இப்போ நம்ம லக்ஷ்மியை படைச்சிட்டு நம்ம கும்பிடலாம் சாமி. ஓகேவா? மீராக்கா இருங்கக்கா, நான் கொஞ்சம் உறுதி பூ வச்சிருக்கேன். அந்த பூவை லக்ஷ்மி மேலே போடலாம். வா, சூப்பராக இருக்கு பூ போட்ட உடனே லக்ஷ்மி. ஓகேவா அக்கா? கண்ணில் பூ இருக்கு பாருங்க, எடுத்துருங்க. ஓகே, லக்ஷ்மி மேலே அழகாக பூவெல்லாம் போட்டாச்சு. இப்போ வத்திப்பட்டி எடுத்துகிட்டு ஒரே 10ல் 10 தான் பார்க்கலாம், 10 வைக்கலாம். 1 2 ஒரே 10ல் 10 ஓகே. இப்போ ஊதுவத்தி ஏற்றுங்க பார்க்கலாம். வாவ், செம்ம வாசனமா இருக்குப்பா ஊதுவத்தி. மீராக்கா, ஊதுவத்தி நல்லா பத்திச்சுக்கா. ஓகேக்கா, நம்ம லக்ஷ்மி கிட்ட காமிச்சிட்டு அங்கே வச்சிருங்கக்கா. செம்ம வாசனமா இருக்குது. இது எங்கே சொருவுறது? அக்கா, அந்த கரும்பு இதில் இருக்குல்ல, அதிலே சொருவிடுங்க. அங்கே தான் இடம் இருக்குது, வேறு இடம் இல்லை. ஓகே, நம்ம லக்ஷ்மி, துளசி எல்லாத்தையும் காமிச்சிட்டு அங்கே சொருவிடுங்க. ஓகே, சூப்பர். இப்போ கற்பூரம் எல்லாம் சாமி கும்பிடுங்க, நம்ம லக்ஷ்மியை கும்பிடுங்க. லக்ஷ்மி, வருஷம் எங்களுக்கு நல்லபடியாக பால் கொடுக்கணும், நல்லா இருக்கணும், நீயும் குட்டியும் நல்லா இருக்கணும். ஓகேவா? வச்சுக்கோ. 1 வாட்டி வச்சுக்கோ. மீராக்கா, யூனியக்கா நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது எனக்கு. அடுத்தது மீராக்கா, நீங்களும் வச்சுக்கோங்க. அக்கா, மணி அடித்தோடனே எப்படி லக்ஷ்மி கத்துச்சு பார்த்தீங்களா? செமையாக இருக்குது. நான் பயங்கரமாக கத்துதுக்கா. லக்ஷ்மி, இங்கே பாரு, ஒழுங்காக சாப்பிடு. உனக்கு ஃபேவரட் ஆனது பீன்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கோம், பூவெல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு நாள் தான் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். நாளைக்கெல்லாம் வழக்கம் போல் புல்லு தான் நீ சாப்பிடுவேன். கரும்பு இருக்கு பாரு, உனக்கு உன் ஃபேவரட் கரும்பு சாப்பிட. 2 கரும்பும் உனக்கு தான். சாப்பிட்டுட்டு அங்கே தண்ணி வச்சுருக்கோம் பாரு, நல்லா தண்ணி குடி. என்ன அம்மாங்கிற? இலையில் இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடணும், ஒன்று கூட மிச்சம் வைக்கக்கூடாது. ஓகேவா லக்ஷ்மி? ஓகே லக்ஷ்மி, உனக்கு ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி மாட்டு பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குல்ல பொங்கல். நாமே வெளியில் ஊரில் வச்சுருக்குறோம். இங்கே பாருங்கள், கார்டனில் தான் வச்சுருக்கோம் எங்கள் பொங்கல், மாட்டு பொங்கல். செம்மையாக இருக்குல்ல? இது எங்கள் மாடு. எங்கள் மாட்டுக்கெல்லாம் ஹாப்பி பர்த்டே சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது திருவிடையாளர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா எபிசோடும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நியூ சேனல். ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.